இந்நாள்ல நமக்கு கொடுக்கப்பட்ட வசனம் 145 சங்கீதம் 19வது வசனம். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். முதலாவது அவருக்கு பயந்தவர்கள் கூப்பிடும் பொழுது அவர்களை கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுடைய ரட்சிப்புக்காக நம்ம அனுதின வாழ்க்கையில அநேகருக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அப்ப அவருக்கு பயந்து ஜெபிக்கிறவர்கள், அவரை பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவர்கள், அப்படிப்பட்டவர்களின் கூப்பிடுதலை அவர் கேட்டு மற்றவர்களை ரட்சிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வேதவசனம் சொல்லுகிறது. தாவீது பாடின சங்கீதம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப தாவீது முன்பாகவே சொல்லி இருக்கிறாரு, நம்ம ஆண்டவருக்கு பயந்து ஜெபிக்கும் பொழுது, அவர்கிட்ட அவரை கூப்பிடும் பொழுது அவர் மற்றவர்களுக்கும் இந்த ரட்சிப்பை, தாவீதுக்கு கொடுத்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கும் கொடுக்க சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். இந்நாள்ல அவருக்கு பயந்தவங்க யார் பாத்தீங்கன்னா, இங்க கூடி இருக்கிற நம்ம எல்லாரும், உலகத்து மக்கள் அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய சத்தியத்தின்படியாக பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியே இருக்கும் பொழுது அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் முதலாவது என்ன கொடுக்கிறார்? நமக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பு அவர் கொடுக்கிறார். இன்னும் இதுல பாத்தீங்கன்னா சங்கீதம் 111 சங்கீதம் 5வது வசனத்துல இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு. 111 சங்கீதம் 5வது வசனம். தமக்கு பயந்தவர்களுக்கு அவர் என்ன கொடுக்கிறார் பார்த்தோம்னா, ஆகாரம் கொடுத்தார், தமது உடன்படிக்கை என்றென்றைக்கும் நினைப்பார். அப்ப நம்மோடு போடப்பட்ட அந்த உடன்படிக்கையின் படியாக தினம் ஒரு மனுஷனுக்கு என்ன தேவைப்படுது பாத்தீங்கன்னா, 3 வேளை ஆகாரம் தேவைப்படுது. அவர் முதலாவது ரட்சிப்பை கொடுக்கிறார். அடுத்தபடியாக பார்த்தோம்னா அவர் ஆகாரம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ரட்சிப்போடு கூட சேர்ந்து அந்த ஆகாரம் என்ன பார்த்தோம்னா, இஸ்ரவேல் ஜனத்தார் அவங்க வனாந்திரத்துல நடக்கும் போது அந்த பரலோகத்திலிருந்து அவர்களுக்கு ஆகாரமாய் அவர் மன்னாவை புசிக்க கொடுத்தார். இந்நாள்ல நமக்கு வைத்திருக்கிற வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவருடைய பரிசுத்த வேதாகமத்தின் வசனங்கள் நமக்கு மன்னாவாக கொடுக்கப்படுகிறது. முதலாவது அவர் என்ன கொடுக்கிறார்? நமக்கு ஆகாரம் கொடுப்பவராய் காணப்படுறார். அடுத்த வசனம் பார்த்தோமானால் 10வது வசனத்துல, அதே 111 சங்கீதம் 10வது வசனத்துல பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுதலே நாணத்தின் ஆரம்பம். அவரு நாணத்தை கொடுப்பவராய் காணப்படுறார். அப்ப முதலாவது அவருக்கு நாணத்தின் ஆரம்பமாய் இது காணப்படுகிறது. அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். நல்ல ஒரு புத்தியையும் நாணத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார். நம்மளை போஷிக்கிற தேவன் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அது அவருக்கு ஒரு நாணமுள்ள காரியங்களாய் நமக்கு கொடுக்கும் பொழுது நாமும் நாணத்தோடு நடக்க வேண்டும் என்று சொல்லி நற்புத்தியையும் அவர் நமக்கு உண்டான புகழ்ச்சியையும் அதோடு சேர்த்து கூட கொடுப்பவராய் காணப்படுறார். அப்ப அவருக்கு பயந்து நம்ம வாழும் பொழுது அவரிடத்தில் இருந்து நாணமும் நற்புத்தியும் நமக்கு அதிகமாய் பெருகி கொண்டு வருகிறது. இப்ப 115 சங்கீதம் 13வது வசனத்துல கூட பாத்தீங்கன்னா எப்படியாக ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் பார்த்தோமானால், 115 சங்கீதம் 13வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியங்களையும் ஆசீர்வாதமா நமக்கு கொடுக்கிறார் பாருங்க. அவங்க பெரியோரா இருந்தாலும் சிறியோரா இருந்தாலும் அவருக்கு பயந்து நடக்கும் பொழுது அவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை அவர் கொடுப்பவராய் காணப்படுறார். அதே 115 சங்கீதம் 11வது வசனத்துல கூட பார்த்தோமானால், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு நாம் பயந்து நடக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட வழி நடந்து நமக்கு அவர் துணையாய் வருபவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு கேடகமாய் நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடகம் நமக்குள்ளாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு வருவது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு பாதுகாப்பான கேடகமாகவும் அவர் பயன்பட்டு கொண்டு இருக்கிறார். அப்ப அவருக்கு பயந்து நடக்கும் பொழுது அவர் பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பது
மட்டுமல்ல, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அந்நாளிலே தாவீது பாடுவதை நாம் பார்க்கிறோம். அப்படியாக கூட ஏசாயா 35 அதிகாரம் 4 வசனத்துல கூட அவர் வந்து நம்மை ரட்சிப்பவராய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷராக இந்த உலகத்தில் வந்து நம்மை அவர் எப்படியாய் ரட்சிக்க வந்தார் என்று அநேக இடங்களில் நாம பார்க்கிறோம். அவர் வந்து நம்மை ரட்சிப்பவராய் இருக்கிறார். அவருக்கு பயந்து நம்ம காணப்படும் பொழுது அவர் நம்மிடத்தில், நம்மளுடைய வீட்டில் அவர் வந்து, நம்ம குடியிருக்கும் கூடாரத்தில் அவர் வந்து நம்மை அவர் ரட்சிப்பவராய் காணப்படுறார். இந்த ரட்சிப்பு நமக்கு மாத்திரமல்ல, நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் வேண்டும் என்று சொல்லி அவர் சித்தம் உள்ளவராய் எங்க வந்து அவர் நம்மளை ரட்சிக்கிறார் பாருங்க. ஏசாயா 35 அதிகாரம் 4 வசனம், மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்ப நம்முடைய வீட்டுல நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு பதட்டத்தோட, வியாதியோட, துக்கத்தோட, ஒரு மனம் பதற தன்மைகளோட அநேக காரியங்கள் சுற்றி நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மளுடைய வீட்டுக்கு வந்து சொல்றாரு, மனம் பதறுபவர்களை பார்த்து நீங்க பயப்படாதிருங்க, திடன் கொள்ளுங்க. இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதில் அளிக்கவும் வருவார். எந்த விதமான பதட்டம் காணப்பட்டாலும் அதுக்கு உண்டான ஒரு பதிலை அவர் கொடுப்பவராய் காணப்படுறாரு. அதனால அவர் சொல்றாரு, அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று மற்றவர்களுக்கும் இதை நீங்க சொல்லுங்க. நீங்க உங்க வீட்டுல மனம் பதறிப்பட்டு பதறும் போது நான் வந்து உங்களை ரட்சித்தது போல, நீங்க வந்து வியாதியில இருக்கும் போது உங்களை வந்து நான் ரட்சித்தது போல, நீங்க கண்ணீர்ல இருக்கும் போது நான் உங்களுக்கு கேடகமா இருந்து உங்களுடைய எல்லாவித காரியங்களையும் நான் நிறைவேற்றினது போல, உங்களுடைய கண்ணீரை துடைத்தது போல மற்றவர்களுக்கும் நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா நீங்க யாருன்னா கர்த்தருக்கு பயந்தவர்கள். நம்ம யாரு? கர்த்தருக்கு பயந்தவர்கள். அதனால அதே போல ஆண்டவரை பற்றி நம்ம சொல்லும் பொழுது அவர் வந்து அதே ஆண்டவருடைய பயத்தோட காணப்படுவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற சமாதானத்தின் வார்த்தைகளா இது காணப்படுது. ஏசாயா 35 அதிகாரம் அதே 10வது வசனத்துல பார்ப்போமானால், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இந்நாளில தவிப்போடு இருப்பவங்க, மன பதறுதலோடு காணப்படுறவங்க, பதட்டத்தோட காணப்படுறவங்க, சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப பிரஷரா இருக்கு, எனக்கு பதட்டமா இருக்கு, எப்பொழுதும் ஒரு பயம் எனக்குள்ளார இருக்கு அப்படின்னும் போது நம்ம உலக காரியங்களையோ மற்ற மனுஷர்களையோ பார்த்து நம்ம பயப்படாதபடி கர்த்தரிடத்துல நம்ம பயத்தோடு காணப்படுவோமானால், ஆண்டவர் சொல்ற வாக்குத்தத்த வசனம், கர்த்தரால் மேற்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நம்முடைய சீயோனில் இருக்கும் தேவன் நம்மை அழைத்தவராய் இருக்கிறார், நமக்கு ரட்சிப்பை கொடுத்தவராய் இருக்கிறார். அவரிடத்துல போகப்படும் பொழுது அவர்கள் எப்படி இருப்பார்களாம்? அவர்களுடைய தலையின் மேல் மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சஞ்சலம் தவிப்பு எல்லாம் பறந்து ஓடி போயிடும். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நாமும் நம்முடைய பிள்ளைகளும் அவருக்கு பயந்து நடக்கும் பொழுது நம்முடைய வீட்டிலும் இந்த சந்தோஷமும் சமாதானமும் எல்லாம் நித்திய மகிழ்ச்சியும் காணப்படும். அப்படியாக ஆண்டவர் சொல்லக்கூடிய வசனம் நீதிமொழிகள் 29 அதிகாரம் 25வது வசனத்துல கூட பாத்தீங்கன்னா, ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலத்தில் நம்மை கொண்டு போய் வைப்பவராய் காணப்படுறார். நீதிமொழிகள் 29 அதிகாரம் 25வது வசனம், மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், மனுஷருக்கு பயப்படுகிற பயம். சில பேர் சொல்லுவாங்க, என் பிள்ளைங்க எனக்கு பயந்து இருக்காங்க, என் மருமக எனக்கு ரொம்ப பயந்து இருக்கா, அது மாதிரி என்னை பார்த்தாலே மத்தவங்களுக்கு பயமா இருக்கும். அது மாதிரி மனுஷருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளாய் காணப்படக்கூடாது. அதான் சொல்றாரு, கர்த்தரை நம்புகிறவனும் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் நம்ம காணப்படும் பொழுது கர்த்தர் நம்மை
உயர்ந்த அடைக்கலத்தின் மேல் வைப்பார். மனுஷரை பார்த்து பயப்படுகிற ஒவ்வொருவரும், எதுவும் பிசாசானவன் கொண்டு வரும் கிரியைகளை பார்த்து பயப்படுகிற ஒவ்வொருவர்களுக்கும் இந்நாள்ல ஆண்டவர் சொல்ற வேத வசனத்தின் வார்த்தை, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். அது இன்னும் அதிகமா துன்பத்தை வருவிக்கும். அந்த ஒரு மனுஷனை பார்த்தாலே ஒரு பயம் நமக்குள்ளாய் வரும். அப்படிப்பட்ட பயம் காணப்படாதபடிக்கு கர்த்தரை நம்புகிறவனும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். நம்ம உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரிடத்தில் நம்ம பயந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நம் நடப்பவர்களாய் காணப்பட வேண்டும். இததான் ஆண்டவர் விரும்புகிறவராய் காணப்படுறார். அப்படி ஒரு மனிதர் இருந்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவரை குறித்து ஆண்டவரை சாட்சி கொடுத்திருக்கிறார். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல பாருங்க, யோபு எப்படியா இருந்தார். அவர் பார்த்தோம்னால் 1வது வசனம் படிக்கிறேன். ஊஸ்த் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். அப்ப முதலாவது தேவனுக்கு பயந்தவனாய் இருப்பதனால் வருகிற பொல்லாப்புகளுக்கு எல்லாம் அவன் விலக்கப்பட்டவனாய் காணப்பட்டான். இப்ப தேவனுக்கு பயந்து நாம் காணப்படும் பொழுது நமக்கு வரும் எல்லா விதமான பொல்லாப்புகளுக்கு ஆண்டவர் நம்மளை விலக்கி பாதுகாப்பவராய் காணப்படுறார். அது 8வது வசனத்திலையும் அதையே கொடுத்திருக்கிறார். இப்படியாக யோபு பயந்து நடந்ததின் நிமித்தமாய் அவனுக்கு காணப்பட்ட காரியங்கள் எப்படிப்பட்டதா இருந்தது. அவனுடைய வாழ்நாளில் அநேக வியாதியின் ஊடாய் துன்பப்பட்ட பொழுது, அவன் எல்லாவற்றையும் இழந்த போது, எல்லாவற்றையும் இழந்து அவனுடைய வியாதி என்னை ஆண்டவரே மரணத்துக்குள்ளாய் கொண்டு போகிறதே என்று சொல்லிட்டு அவன் மனசு நொந்து அழுது கொண்டிருக்கும் போது கூட ஆண்டவரை பற்றின விசுவாசத்தை விட்டுவிடாதபடி அவரை பிடித்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஆண்டவர் சமூகத்தில் மற்றவர்களுக்காக விண்ணப்பம் செய்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவனுடைய சிறையிற்கு மாற்றப்பட்டு அவன் கடைசி அதிகாரத்தில் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. யோபு 28ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல இப்படியே அவர் சொல்றாரு. யோபு 28ஆம் அதிகாரம் 28வது வசனம், மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே நாணம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். அப்ப இப்படியா சொல்றாரு, ஆண்டவருக்கு மாத்திரம் நம்ம பயப்பட வேண்டும். அதுதான் நாணமா இருக்கு. அது பொல்லாப்பை விட்டு விலகுவதே அதுதான் நமக்கு ஒரு புத்தியுள்ள ஒரு நடக்கையா இருக்கு என்று யோபு சொல்றாரு. அப்படி சொல்லும் பொழுது அவருடைய பிள்ளைகளுக்கும் இதை அவர் கற்றுக் கொடுத்திருக்கலாம். அதனால்தான் ஆண்டவர் என்ன சொன்னார், எடுத்துக்கொண்ட எல்லா பிள்ளைகளையும் திரும்பி அவருக்கு மறுபடியும் கொடுத்தார். அவருடைய குடும்பத்தையும் இப்படியாய் அவர் வழி நடத்தி இருக்கலாம். ஆண்டவருக்கு பயந்து இருங்க, கர்த்தருக்கு பயப்படுது நாணத்தை கொடுக்கும், புத்திய கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குடும்பத்தாருக்கும் அவர் போதித்து இருக்கிறாரு. அதன் மூலமாக யோபு 42ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து நம்ம 17வது வசனம் வரைக்கும் படிச்சோம்னா, தேசத்தில் எங்கும் யோபுவின் குமாரத்திகளை போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. மறுபடியும் பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தாரு. அவருடைய இழந்து போன எல்லாவற்றையும் திருப்ப கொடுத்தாரு. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 1000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் இருந்தாங்க. யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். பூரண வயதுள்ள வரைக்கும் யோபுவை அவர் என்ன பண்ணாரு, ஒரு கேடகத்தை போல பாதுகாத்து அவனுடைய வாழ்நாளை அவர் சிறக்க பண்ணினார். உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் யோபுவை வைத்தார். இந்நாள்ல ஸ்திரீகளா இருக்கிறோம், நம்ம பெண்களா இருக்கிற நமக்கும் கூட ஆண்டவர் என்ன சொல்றாரு பார்ப்போமானால், பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகள் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்துல 30வது வசனம், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்ப ஸ்திரீகளாகிய நாம் இப்பொழுது காணப்படுறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா, அவங்க புகழப்படுபவர்களாய் காணப்படுவாங்க. எப்படியெல்லாம் புகழப்படுவாங்க பாருங்களேன். தன் வாயை நாணம் விளக்கினாள். அப்ப கர்த்தருக்கு பயந்து அந்த ஸ்திரீ வார்த்தைகள் எப்படி இருக்கு, அது நாணம் விளங்க அவளுடைய வாயை திறப்பதான வார்த்தைகளாய் காணப்படுது. தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. இப்ப கர்த்தருக்கு பயப்படும் பொழுது தயவுள்ள போதகம் அவளுடைய நாவின் மேல் இருக்கிறது. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல்
தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாயிருக்கிறாள். தன்னுடைய வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று அனுதினம் கண்ணோக்கமாயிருக்கிறாள். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேகம் பெண்கள் குணசாலிகளாக இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லோருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான். பிள்ளைகள் புகழறாங்க, மற்றவர்களும் புகழறாங்க. அவங்களுடைய வாயிலிருந்து புத்தியுள்ள போதகம் வரும் பொழுது, அது ஆண்டவருக்கு பயந்த வார்த்தைகளாய் காணப்படும் பொழுது, அப்பதான் சொல்றாங்க, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை கொடுக்கப்பட்டுள்ளது. கடைசி வசனத்துல எப்படியாய் முடிக்கிறாங்க பாருங்க. அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவுது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமொழிகள் புஸ்தகம் முடிக்கப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் புஸ்தகம் ஸ்திரீயை குறித்து இப்படியாய் கடைசி வசனம் அதுதான். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ எப்படியாய் புகழப்படுகிறாள். மறுபடியும் அதை நம்ம படித்து பார்த்தோமானால் நமக்கு அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கு. யோபுவின் குடும்பம் மாத்திரம் ஆசீர்வதிக்கப்படல, நம்ம புத்தியுள்ள ஸ்திரீகளாய் காணப்படும் பொழுது, கர்த்தருக்கு பயந்த ஸ்திரீகளாய் காணப்படும் பொழுது, நம்முடைய குடும்பமும் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களோட ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஒரே ஒரு விஷயம் நம்ம பண்ண போறது, கர்த்தருக்கு பயந்து நடப்பவர்களாய் நாம் காணப்படணும். இததான் ஆண்டவர் விரும்புறாரு. அப்படியாக அநேக இடங்கள் 128ஆம் சங்கீதத்துல கர்த்தருக்கு பயப்படுகிறவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அவன் எப்படியெல்லாம் தன்னுடைய குடும்பத்தை வழி நடத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. தாவீது சங்கீதங்களின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 19வது வசனத்துக்குள்ள இப்படியாய் சொல்றாரு. தாவீது பாடின சங்கீதம் 31ஆம் அதிகாரம் 19வது வசனம். உமக்கு பயந்து, கர்த்தருக்கு உமக்கு பயந்தவர்களுக்கும், உமக்குன்னா கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கும், மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. தாவீது இப்படியாய் சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரர் எல்லாருக்கும் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற நன்மை அவ்வளவு எண்ண முடியாத பெரிதான நன்மைகளாய் காணப்படுறது. அதை 24ஆம் வசனத்துல கூட பாத்தீங்கன்னா 31ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் திடமனதா இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இருதயம் ஸ்திரப்படும் பொழுது இருதயத்தில் ஆண்டவருடைய பயம் நமக்குள்ளாய் காணப்படுது. அதே 33ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல கூட பார்ப்போமானால், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும் ஆண்டவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். அப்ப மரணத்துல இருக்கிறவங்களை கூட அந்த மரணத்தை நீக்கி விடுவிக்கும்படியாய் அவருக்கு கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்ய அவர் காத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, 34ஆம் சங்கீதம் 9வது வசனம் பாருங்க. அவர் ஆத்துமாக்களை உயிர்ப்பிப்பது மாத்திரம் அல்லாம சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 9வது வசனம், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவே இல்லை. அப்ப பரிசுத்தவான்கள் மாத்திரம் அல்ல, நமக்கும் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்ற வார்த்தை, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள். அப்ப நம்ம பரிசுத்தவான்களாய் ஆண்டவர் நம்மளை ரட்சித்து அவருடைய ஞானத்தையும் அவருடைய நற்புத்தியையும் அவருடைய வசனம் மூலமாக அவருடைய புகழ்ச்சியையும் அவருடைய எல்லா விதமான ரட்சிப்பையும் நமக்கு கொடுத்து பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதித்து உயர்ந்த அடைக்கலத்தில் நம்மளை கொண்டு போய் வைப்பது மாத்திரமல்ல, நமக்கு எப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களோடு கூடி அவர் எல்லா விதமான குறைவுகளையும் அவர் நிறைவாக்குபவராய் காணப்படுறார். ஒரே ஒரு விஷயம், கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அவர் எவ்விதமான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்க தினம் 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 சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமேன்.